எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சமையல் விருதுல நாம வந்து ஒரு இன்ஸ்டன்ட் பாட் ரெசிபி பார்க்க போறோம். பால் கஞ்சி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். அந்த பால் கஞ்சி இன்ஸ்டன்ட் பாட்ல நம்ம வைக்க போறோம். நம்ம தேங்காய் பால், தேங்காய் பூலாம் நம்ம சேர்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே வந்து லிட்டில் மில்லட் வந்து 1 கப்புக்கு எடுத்திருக்கேன். இந்த சாமைக்கு பதிலாக நீங்கள் வந்து குதிரைவாளி எடுத்துக்கலாம், வரகு எடுத்துக்கலாம், பனி வரகு எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன விதமான மில்லட் பிடிக்குமோ அதை நீங்கள் 1 கப்புக்கு எடுத்துக்கோங்க. அதை தண்ணியில் 2-3 தடவை நல்லா கழுவிக்கிறங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி இன்ஸ்டன்ட் பாட்டில் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். இதில் நான் வந்து இன்ஸ்டன்ட் பாட்டை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா பொருட்களையும் சேர்த்துக்கலாம். ஸோ கழுவி வச்சுருக்க மில்லட்டை சேர்த்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூனுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூனுக்கு வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறங்க. அதுக்கப்புறம் மிளகு இருக்குல்ல, நல்ல மிளகும் 1 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறங்க. சேர்த்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான நம்ம பின்னாடி கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நான் இங்கே 5 கப்புக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் நான் ஒரு 5 பல் வெள்ளைப்பூடும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறங்க. இங்கே நான் மில்லட்டுக்கு பதிலாக நீங்கள் வந்து அரிசியும் சேர்த்துக்கலாம். இல்லை மில்லட் வேண்டாம்னு நினைக்கிறவங்க அரிசி கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். ஸோ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட் பாட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இதில் ரைஸுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். நான் ரைஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் விட்டுருங்க. அது வந்து ஃபுல்லாக குக் ஆனதுக்கப்புறம் அதனுடைய உள்ளக்க இருக்க ப்ரெஷர் எல்லாம் நேச்சுரலாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கேன்சல் கொடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த தேங்காயில் வந்து அந்த தேங்காய் பாலில் வந்து அந்த மில்லட் வந்து நல்லாவே வெந்திருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இங்கே வந்து இந்தளவு திக்னஸாக இருக்குது. உங்களுக்கு இந்தளவு பதம் போதும் அப்படின்னா நீங்கள் இப்போவே ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆனால் நான் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வாட்டரியாக வேணும்னு நினைக்கிறேன். அதனால நீங்கள் 1 கப்புக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்குங்க. இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு உப்பு வேணும்னா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா அந்த சாட்டேங்கிற ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ரொம்ப இந்த பபுள்ஸ் வருது இல்லையா, இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்த உடனே நீங்கள் வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். இன்ஸ்டன்ட் பாட்டை ஆஃப் பண்ணிடலாம். இது நான் இப்போ தாளிப்பு வேலை பண்ண போகிறேன். தாளிப்பு வந்து சீசனிங் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா பண்ணுங்கள், இல்லைனா இந்த ப்ராசஸை நீங்கள் மொத்தமாகவே ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இங்கே நான் வந்து 2 டேபிள் ஸ்பூனுக்கு நெய்யை உருக்கிட்டேன். இதில் நான் 1 டேபிள் ஸ்பூனுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த தேங்காய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கேஷ்யூ நட்ஸும் சேர்த்துக்குங்க, உங்கள் விருப்பத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும், நான் வந்து காரத்துக்கு பச்சை மிளகாவை கீறி போட்டிருக்கேன். இங்கே இதுக்கு பிறகு நீங்கள் காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா போட்டு வதக்குங்க. அதாவது அந்த தேங்காய் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் ஓரளவு ரோஸ்டடாக ஆனதுக்கப்புறம் அந்த நெய் கலவையை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சாமை கஞ்சியில் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறங்க. இங்கே நான் நெய் சேர்த்துருக்கேன். நெய்க்கு பிறகு நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்தாலுமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ சுட சுட நீங்கள் கஞ்சியை தேங்காய் துவையல் வச்சு சர்வ் பண்ணலாம். இப்போ ரொம்ப டேஸ்டியான பால் கஞ்சி, அதுவும் இன்ஸ்டன்ட் பாட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. அப்படி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து எல்லா டைம்லேயும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். அதாவது ஒரு மாதிரி கோல்டாக இருக்கிற சமயத்தில் சாப்பிட்லாம், குளிர்காலத்தில் நல்லா சுட சுட இந்த மாதிரி கஞ்சி வச்சு சாப்பிட்லாம். இது எல்லா சமயத்துக்குமே இது வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் சமையல் இதில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல் வந்து சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூட பெல் சிம்பிள் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உடனே பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.